ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ்குள்ளே போட்டிருப்பேன், டெக் நியூஸ் பற்றி இனிமேல் நான் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்ட்டு. என்னென்ன மாதிரி டெக் நியூஸ்னால், நம்ம மொபைல் செக்யூரிட்டி, நம்ம மொபைல் எப்படி நம்ம செக்யூராக வச்சுப்போம், கூகுள் அக்கௌண்ட், வாட்ஸ்அப் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், சம்திங் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதிலலாம் நம்ம எப்படி செக்யூராக நம்ம அக்கௌண்ட்டை வச்சுக்கிறது, நம்ம மொபைல் எப்படி செக்யூராக வச்சுக்கிறதுன்றதை பற்றி நான் அப்டேட் பண்ண போகிறேன் இதுக்கப்புறம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுனா, நம்ம எப்படி நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை செக்யூராக வச்சுக்கிறன்றது தான். இதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்ம கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சில செக்யூரிட்டி அப்டேட்லாம் இருக்கும், அதை நம்ம அப்டேட் பண்ணாமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம என்ன ஆகும்னா, ஹேக்கர்ஸ் வந்து நம்ம டேட்டாஸை திருடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு நார்மல் பர்சன், ஒரு ஈஸியா ஒரு நார்மல் பர்சனே ஹேக் பண்ற அளவுக்குலாம் வச்சுட்டு இருப்பாங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, நம்ம சில செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்றதுனால, செட்டிங்ஸ் நம்ம அப்டேட் பண்றதுனால கூகுள் அக்கௌண்ட்டை நம்ம செக்யூரா வச்சுக்க முடியும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்க மொபைல் எடுத்துக்கங்க. நான் என் மொபைல் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் ஸ்கிரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிடுறேன். ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரீன் ரெக்கார்டில் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்ல. உங்ககிட்ட எந்த ப்ரௌசர் இருக்கோ ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, ஒன்று குரோம் ப்ரௌசர், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர், எந்த ப்ரௌசர் இருந்தாலும் ஓகே. பட் குரோம் இருந்தால் பெட்டர், குரோம் யூஸ் பண்ணால் பெட்டர். சில பேர்லாம் குரோம் யூஸ் பண்ணாமல் கூட இருப்பீங்க. அவங்க நான் குரோமில் நான் சொல்லித்தரேன், நீங்கள் குரோம்லேயே கூட பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லார் மொபைல்லையும் குரோம் இருக்கும், கண்டிப்பாக இருந்தே தீரும். அதனால் நீங்கள் குரோமே யூஸ் பண்ணிங்க. ஏன்னா கூகுள் அஃபிஷியல்ன்றதுனால அது இருக்கும் குரோம்ன்றது. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சர்ச் டேப் வருது பார்த்தீங்களா. இந்த சர்ச் டேபில் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு லிங்கே அதுதான் வரும். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை டச் பண்ணிவிட்டு கோ டு கூகுள் அக்கௌண்ட் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். நான் இந்த அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறதுல இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கேன். அதனால் இன்னொரு அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். நான் என் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு சொல்கிறேன். சில பேர் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே பார்த்துங்க, அந்த டிபி எந்த டிபி இருக்குதுன்னு பார்த்துங்க. இந்த அக்கௌண்ட் நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் வெல்கம் ஹரிஷ் சாரி இருக்குது பார்த்தீங்களா, வந்துட்டேனா. இப்போ இங்கே பர்சனல் இன்ஃபோ, டேட்டா ப்ரைவசி, அப்புறம் செக்யூரிட்டி, இந்த இடத்துல பார்த்தீங்களா, என் தள்ளினே வந்தீங்கன்னா செக்யூரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மெயின் மேட்ரு. செக்யூரிட்டி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ரிவ்யூ செக்யூரிட்டி டிப்ஸ்னு இருக்கும். இந்த ரிவ்யூ செக்யூரிட்டி டிப்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லோட் ஆகுது, வந்துச்சுங்க. நான் வந்து இப்போ முதல்ல நம்ம அக்கௌண்ட் எந்தெந்த டிவைஸில் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம டிவைஸ் எந்த டிவைஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்போம். யுவர் டிவைஸ்ன்னு பார்த்தீங்களா, இங்கே வந்து ஓப்போ 898 2020 இதுதான் என் மொபைல். இது என்ன இங்கே வார்னிங் காட்டிகிட்டு இருக்குன்னா, நான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் இங்கே வார்னிங் காட்டிகிட்டு இருக்கு. இது பேர் வார்னிங் சிம்பிள். இது பேர் வார்னிங் சிம்பிள். இது நான் வந்து இந்த பாருங்க, இன்ஆக்டிவ் ஃபார் 69 days ago, 69 நாளைக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ சும்மா போய் வரும், அவ்வளோதான். தவிர ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். இதில் போயிட்டு நீங்கள் எந்தெந்த டிவைஸில் நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்கன்றது பார்த்துக்கலாம். அப்புறம் சேஃப் ப்ரௌசிங், இந்த டேப்பில் போயிட்டு நீங்கள் உங்களோட சேஃப் ப்ரௌசிங், இப்போது நிறைய லிங்க், நீங்கள் தேவையில்லாத லிங்க்கு அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கிளிக் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஏதாச்சும் ஹேக்கிங் லிங்க் ஏதாச்சும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் ஆட்டோமேட்டிக்காக மேல்வேர் இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா ஹேக் பண்ணுறாங்க ஈஸியாக. ஸோ இதை வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. இது சேஃப் ப்ரௌசிங் வந்த உடனே கண்டினியூக்கு பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டு டர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த க்ரீன் கலர் டிக் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்படி ஆயிடுச்சுன்னா உங்களோட மொபைல் சக்ஸஸ்ஃபுல்லாக இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்றது அர்த்தம். ரீசன்ட் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டி இங்கே பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நான் எந்த ஒரு எதுவும் பண்ணலை. பட் நீங்கள் இப்போ ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க, ஏதாச்சும் ஒரு ப்ரௌஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே ஒரு டைம் டேட்லாம் காட்டும். இன்கேஸ் நீங்கள் ஒரு மணிக்கு நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது இந்த கூகுள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டை வேறு ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து கிளியர் பண்ணுறீங்க, இல்லை பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறீங்க, அதுதான் பெட்டர். சைன்இன் அண்ட் ரிகவரி, என்னோட மொபைல் காட்டுதுங்களா, என்னோட மொபைல் மாடல் காட்டுது, அதுக்கப்புறமா ஃபோன் நம்பர் காட்டுது. என் ஃபோன் நம்பர் இதில் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிங்க. அப்படி ஒரு சேவ்டு பாஸ்வேர்ட், இதில் வந்து நம்ம பாஸ்வேர்டு இந்த அக்கௌண்ட்டில் நம்ம பாஸ்வேர்ட் சேவ் பண்ணி வச்சுருக்குமா. இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருந்தா இதில் சேவ் ஆகும், இல்லை ஏதாச்சும் ஃபேஸ்புக்கு நீங்கள் க்ரோமில் யூஸ் பண்ணியிருந்தா சேவ் ஆகும், ஃப்ளிப்கார்ட் க்ரோமில் யூஸ் பண்ணியிருந்தா சேவ் ஆகும். க்ரோமில் நீங்கள் நார்மலாக வெளியே யூஸ் பண்ணாலும் நம்ம அங்கே சேவ் பாஸ்வேர்டுன்னு வரும். அங்கே நீங்கள் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சேவ் ஆகிட்ருக்கோம். இங்கே நீங்கள் எந்தெந்த பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இதில் நீங்கள் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் திருப்பி. இப்போ நீங்கள் செக் பாஸ்வேர்டு கொடுத்தா செக் ஆகிடும், செக் பண்ணலாம் போயிட்டு எந்தெந்த பாஸ்வேர்டு இதில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றது. நான் இதை ஓப்பன் பண்ணால் என் பாஸ்வேர்ட்லாம் தெரிஞ்சிடும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ண போகிறதில்ல. பேக் வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெயின் இதுதான், 2-step வெரிஃபிகேஷன். இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ 2-step வெரிஃபிகேஷன் உள்ள போயிட்டு இங்கே பாருங்கள், கெட் ஸ்டார்டட் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டடை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ இருக்குது பார்த்தீங்களா. முதல்ல உங்கள் டிவைஸான இதை கன்ஃபார்ம் பண்ணிங்க. பாருங்கள், ஓப்போ A9 2020 இது என் டிவைஸ்.
இப்போது உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இன்சர்ட் பண்ணிட்டா உங்களுக்கு டர்ன் ஆன் ஆகிடும். ஓடிபி வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுமா? 438725 போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு டர்ன் ஆன் கேட்குதுங்களா? இதை டர்ன் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து ஆன் ஆகிடும். பார்த்தீங்களா? டர்ன் ஆஃப்னு இருந்துச்சுன்னா இங்கே டர்ன் ஆன் ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இங்கே டர்ன் ஆன் இருந்துச்சுன்னா நம்ம ஆன் பண்ண வேண்டியதாக வரும். ஸோ இங்கே டர்ன் ஆஃப்னு காட்டுது, இப்போ ஆனில் இருக்குது. ஸோ நம்ம பேக் வந்துடும். அவ்வளோதான், உங்கள் கூகுள் அக்கௌண்ட் ஆல்மோஸ்ட் செக்யூர் ஆகிடுச்சு. இன்னும் இதில் ஏதாச்சும் அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சா தான் நான் அப்டேட் பண்ண முடியும். அப்புறம் பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெக்னிக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட்னால் நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்டாகவும் கொடுத்துருவேன். ஏதாச்சும் என் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணோன்னா நீங்கள் அந்த சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய்.